ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாளைக்கு மார்க்கெட் லெவல்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சைடு வேவாக போயிட்டான். நிஃப்டிலாம் சைடு வே, பேங்க் நிஃப்டியும் அதே தான். நிஃப்டி கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு நல்ல சூப்பராக மார்க்கெட் போச்சு அப்படின்னா மிட் கேப் மட்டும்தான் போச்சு. மிட் கேப் தான் கரெக்டாக லெவல்ஸ்லாம். ஆனால் லெவல்ஸ் உங்களுக்கு கொடுக்கல மிட் கேப்பு. ஆனால் மிட் கேப் இன்னைக்கு ட்ரெண்டாக இருந்தான், டவுன் ட்ரெண்டு. சூப்பராக மார்க்கெட் போச்சு. இவங்கெல்லாம் அப்படியே சைடு வேலையே நின்ட்டாங்க. இண்டெக்ஸ் ரேஷியோக்குனால நம்ம கணக்கில் எங்கே நம்ம லெவல்ஸ்க்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகி நமக்கு என்ட்ரி கிடைக்குதோ அந்த இண்டெக்ஸ் நம்ம பண்ணிட்டு போயிடுறது பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க லெவல்ஸ் பார்ப்போம். நிஃப்டிக்கு நாளைக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,200, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,400, மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 24,300. 24,400க்கு மேலே போச்சுன்னா மட்டும் மார்க்கெட் அப் ட்ரெண்டு. 24,200 கீழே போச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு. மிட் பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா மேலே கீழே அப்படியே மாற்றிக்கிட்டு போகும். அவங்க பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 52,200, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 52,800, மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 52,500. 52,800க்கு மேலே போச்சுன்னா மட்டும் மார்க்கெட் அப் ட்ரெண்டு. 52,200 கீழே போச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு. இதுக்கு மேலே கீழே போச்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே போகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 3 டார்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட். இதில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த மாதிரி அச்சீவ் பண்ணி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது கீழே அது வரக்கூடாது. அது வராமல் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த டார்கெட் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் மார்க்கெட் கீழேயும் இந்த சப்போர்ட்டு கீழே போச்சு அப்படின்னா அதுக்கும் ஒரு 3 லெவல்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே போகிறப்ப மட்டும்தான் அதே மாதிரி அந்த சப்போர்ட்டு கீழே இருக்கணும். அப்போதான் அந்த லெவல்ஸ் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணணும். மறுபடியும் அந்த சப்போர்ட்டுக்கு உள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணாது. இது வந்து அதுக்கு சில கணக்குகள் இருக்கு. நான் அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கொடுக்கல, அதெல்லாம் போக போக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த லெவல்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன். பேங்க் நிஃப்டி முடிஞ்சிச்சு. நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கு. எக்ஸ்பைரி பார்த்து ட்ரேட் பண்ணுங்க நாளைக்கு எக்ஸ்பைரினால. நிஃப்டிக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,450, மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,700, மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 23,575. 23,700க்கு மேலே போச்சுன்னா மட்டும் மார்க்கெட் மேலே, 23,450 கீழே போச்சுன்னா மட்டும் மார்க்கெட் கீழே. மிட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் தேடி வரும், மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் தேடி போகும். இதை பார்த்துக்கோங்க. ஆரோ மார்க் மட்டும் நான் ஒரு இதை கட் பண்ணிட்டேன். இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சும்மா நிறைய ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால நான் இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.